வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வரத்துக்கு ஒரு 9 மணி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு சரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பவர் போயிடுச்சு. அது பவர் போயிடுச்சு சொல்லிட்டு சரி அப்படியே வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில சுற்றிட்டு இருந்தேன். சரி பவர் வரும் 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 கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக வந்து பவர் வரவே இல்லை. என்னன்னா வந்து சிங்கிள் பேஸ் போயிடுச்சு. ட்ரிபிள் பேஸில் தான் வந்து பவர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீட்டில் வந்து பவர் இருந்தது. நம்ம வீட்டில் சிங்கிள் பேஸ்ன்றதுனால பவர் இல்லை. சரி அப்புறம் வந்து அண்ணா இங்கேருந்து போயிட்டு இபி ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க. எல்லாமே வந்து வெளில போயிட்டாங்களாம் சர்வீஸ் பார்க்கறதுக்காக. அப்படியே சரி வெளில நின்று பேசிட்டு இருந்தோம். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு ஒரு ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஃபேஸ் வாங்கணுன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் வந்து 3 ஃபேஸே கொடுத்து விட்ருங்களேன். எதுக்கு இந்த வந்து பாரபட்சம்? ஒரு வீட்டில் கரண்ட் இருக்குது, இன்னொரு வீட்டில் கரண்ட் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தானே வந்து நீங்கள் சார்ஜ் வாங்குறீங்க. நாங்கள் சிங்கிள் ஃபேஸ் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து காசு கம்மியாக வாங்குறீங்களா என்ன? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஒரு யூனிட்டை வந்து காசு கொடுத்து நாங்கள் கட்டிட்டு தானே இருக்கோம். இப்போ கொடுக்குறது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 3 ஃபேஸே கொடுத்துட்டிங்கன்னா கடனோட கடனாக வாங்கி நாங்கள் வந்து வாங்கிட்டோம்னா, ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வர வெயிலில் வந்து லோல் போடுறோங்க. அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள், சரிங்களா? வந்து கொஞ்சம் நைட்டில் வந்து ஆசுவாசமாக படுத்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, நைட் நேரத்தில் இந்த மாதிரி வந்து கரண்ட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ஓய்வு எடுக்க முடியும்? என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நைட் நல்லா தூங்கினா தான் வந்து மறுநாள் காலையில் வந்து எந்திரிச்சு வேலைக்கு ஓட முடியும். ஓய்வு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் வந்து வரப்போகிற காலங்களில் வந்து இன்னும் பவர் எப்படி வந்து கட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து 30,000 கட்டி வந்து ட்ரிபிள் ஃபேஸ் வாங்கக்கூடிய இடத்துலையும் வந்து நிறைய பேர் இல்லை. அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறது எல்லாருக்கும் வந்து ட்ரிபிள் ஃபேஸாக கொடுத்து விட்டுட்டிங்கன்னா நிம்மதியாச்சும் கொஞ்சம் தூங்குவாங்க. பார்ப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம்.